அதிமுகவில் விஜய் தூக்கி போட்ட குண்டு. அதிர்ச்சியில் எடப்பாடி, சந்தோஷத்தில் ஸ்டாலின். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். முதல்ல அதிமுகவை நாம் டார்கெட் செய்து அது பலவீனமானாதான் நாம் பலமாக முடியும். அது தேர்தல் நேரத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா என களம் மாறும். 2026 நாம் ஆட்சிக்கு வரலாம் என தாவேகா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தீவிரப்படுத்திட்டு வராங்களாம். திமுகவில் இணைய யாருமே என்ன முயற்சி செய்யலை என செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். ஆனாலும் கூட ரகசியமாக சில திமுக அமைச்சர்கள் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இந்த அசைன்மெண்ட்டை முழுவதுமாக முடித்தது செங்கோட்டையனை இணைத்ததில் முக்கிய பங்காற்றியவர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா தரப்பினர் அவரோட தொடர்ந்து பேசி வந்தாங்க. விஜய் செங்கோட்டையனோட பேசுவதற்கு முன்பே 3 சிட்டிங் தாவேகா தரப்பில் உட்கார்ந்து என்ன மாதிரி செயல்படலாம், எப்படி கொண்டு போகலாம் என பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு நவம்பர் 27 அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைஞ்சார் செங்கோட்டையன். அவர் தாவேகாவில் இணைந்த பிறகு மேலும் சில விஷயங்களை தீவிரப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது செங்கோட்டையன் போலவே முக்கியமாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய முகங்களை தாவேகா பக்கம் கொண்டு வந்து வரக்கூடிய ஆப்ரேஷனையும் தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது செங்கோட்டையனை இணைத்ததன் மூலமாக ஒரு முக்கியமான மெசேஜையும் விஜய் கொடுத்திருக்காரு. அதிமுகவுக்கான கூட்டணி கேட்ட ஓங்கி தடாலடியாக இழுத்து மூடியிருக்கிறாரு. விஜயை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி வராங்க. ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்று தெளிவாக இருக்கிறாரு. தொடக்கத்தில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைக்க சில முயற்சிகள் நடந்தது. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. பாஜகவை கொள்கை எதிரி என சொல்லி வரும் நிலையில் அந்த கூட்டணியில் இணைய முடியாது என ஆரம்பத்திலேயே தாவேகா தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டுச்சு. ஆகையால் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்திலும் தெளிவாகவே கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை விஜய் எடுப்பார், முதல்வர் வேட்பாளர் அவர்தான் என அழுத்தம் திருத்தமாக உணர்த்தும் வகையில் கூறிவிட்டார். செங்கோட்டையனை தாவேகாவில் இணைத்ததன் மூலமாக இன்னொரு முறை அதிமுகவோட கூட்டணி இல்லை என்பதை உணர்த்தியிருக்கு தாவேகா. அதே போலதான் அதிருப்தியில் உள்ள பல்வேறு முக்கிய முகங்கள் எல்லோரையும் தாவேகா பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் திட்டத்தையும் கையில் எடுத்திருக்காராம். திமுக வெர்சஸ் தாவேகா என களத்தை உருவாக்க வேண்டும் என தொடர்ந்து சொல்லி வருகிறார் விஜய். மற்றொரு பிரதான எதிர்க்கட்சி வீக் ஆனாதானே அது முடியும். அதிமுகவை முதல்ல டார்கெட் செய்து அது பலவீனமானாதான் நாம் பலமாக முடியும். அது தேர்தல் நேரத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா என களம் மாறும். 2026 நாம் ஆட்சிக்கு வரலாம் என தாவேகா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தீவிரப்படுத்தி வருது. அதையொட்டியே செங்கோட்டையன் போன்ற பலரையும் தாவேகா பக்கம் கொண்டு வரலாம் என நினைக்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் செங்கோட்டையனுக்கு விஜய் சில அசைன்மெண்ட்டுகளை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையன் அறியப்பட்டாலும் மேற்கு மண்டலத்தில் வலிமையான முகமாக அவர் இருக்கிறார். அதேபோல் ஒவ்வொரு மண்டலத்திலும் அதிமுகவில் உள்ள முக்கியமான முகங்கள், சீனியர்கள், மாஜிகளை தாவேகா பக்கம் கொண்டு வர வேண்டும் என முதல் கட்டமாக சீக்ரெட் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு என செங்கோட்டையனுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் தாவேகாவில் உள்ள சில முக்கிய நிர்வாகிகள் சொல்லிட்டு வராங்க. விஜயகாந்த் திரைத்துறையில் தன்னுடைய வழிகாட்டியாக வைத்து பயணத்தை தொடங்கினார் விஜய். அவரை போலவே சில விஷயங்கள் பின்தொடங்கியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனை பக்கத்தில் வைத்து கண்டு எதிர்க்கட்சி தலைவராகவே ஆனார் விஜயகாந்த். அதேபோல செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்து கொண்டு விஜய் 2026 நிச்சயமாக முதல்வர் ஆவார் என சொல்லி கொண்டு வராங்க. இதனால் பலத்தை அடி வாங்கியது எடப்பாடி தான். இப்படி அதிமுக ஒன்றுமே இல்லாமல் போகிறத பார்த்து சந்தோஷத்தில் மிதக்கிறாராம் ஸ்டாலின்.